சரஸ்வதி தேவியின் வீணையின் நாதத்தை விட அவளது வார்த்தைகள் அவ்வளவு அழகான முட்டாள்தனமான நம்பிக்கை அல்ல. அவளை முழுவதாக நம்பி நம்மை ஆட்கொள்ள நம்ம விட வேண்டும். நோ கம்பேரிசன், அதனோடு ஒப்பிட்டு ஓமையிட்டு கூறக்கூடிய ஒன்றுமே இல்லை. மனதின் ஆசைகளை, நேர்மறையான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. ஹரியோம் ஸ்ரீமாத்ரே நமஹ. லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய நாமங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வரோம். முன்றைய பதிவில் நம்ம அம்மாவோட முக வர்ணனைகள் நம்ம பார்த்தோம். இப்பொழுது அடுத்த நாமத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். கற்பூர வீடிகா மோத சமாகர்ஷி திகந்தரா என்று பார்த்தோம். அவள் வாயில் இருக்கக்கூடிய அந்த கற்பூர தாம்பூலம் நமது வாய்க்கு வரும்பொழுது நமக்கு ஞானம் மிளிரும் என்று சொன்ன இந்த நாமத்தை தியானிப்பதின் மூலமாக நமக்குள்ளாக ஞானம் மிளிரும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்திற்கு கடந்து செல்லலாம். நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. இப்பொழுது இந்த வரிகள்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, நிஜ சல்லாப மாதுர்ய, அவளுடைய பேச்சு, அவளுடைய வார்த்தையினுடைய அழகு பற்றி நம்ம பேச போறோம். அப்போ நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பத்சித கச்சபி. கச்சபி என்பது சரஸ்வதியினுடைய வீணை. நான் இப்போ முன் சொன்ன அந்த நாமத்திற்கும் இதற்கும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு தெரியும். அம்பாள் வாயில் இருக்கக்கூடிய கற்பூர சுவை நம்ம நாக்குக்கு வரும் பொழுது நமக்குள்ளாக என்ன மிளிரும் சொன்னா ஞானம் மிளிரும். இப்போ இதுல பாருங்க, அடுத்ததுல விநிர்பத்சித கச்சபி, சரஸ்வதி தேவியின் வீணையின் நாதத்தை விட அவளது வார்த்தைகள் அவ்வளவு அழகானவை. நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பத்சித கச்சபி. இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா தெரியல. என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி, அழகாக பாடக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தாங்க. அவர்களுக்கு தைராய்டில் ப்ராப்ளம் குரல் முற்றிலுமாக போயிடுச்சு. அவர்களால் பேசவே முடியவில்லை. யோசனை பண்ணி பாருங்க, நன்றாக பாடக்கூடிய ஒருவரால் பேசக்கூட முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் அவர்களுடைய மனநிலை. ஆனா அம்பாள் மேல தீராத அன்பு உடையவர்கள் அவர்கள். அப்போ அவர்கள் என்னிடத்துல கேட்ட பொழுது நான் என்ன சொன்னேன், இந்த வரிகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள். நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பத்சித கச்சபி. நாமமாக சொல்லணும்னா முன்னால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சேர்த்துக்கலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நிஜ சல்லாப மாதுர்ய விநிர்பத்சித கச்சபி. இதை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். அவங்க இன்னைக்கு அழகாக பேசுறாங்க, அழகா பாடுறாங்க. இதுதான் அம்பாளோட நம்பிக்கையில நம்ம அவ மேல முழுவதாக சரணாகதி அடையும் பொழுது, இது முட்டாள்தனமான நம்பிக்கை அல்ல. அவளை முழுவதாக நம்பி அவளை நம்ம ஆட்கொள்ள, அவளை நம்மை ஆட்கொள்ள நம்ம விட வேண்டும். அடுத்ததாக மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசாம். இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அம்பாளோட புன்னகையை பற்றி நாம் பேசுறோம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. அழகிய புன்சிரிப்பு. அவளுடைய புன்சிரிப்பினால இந்த இடத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நிறைத்து காமேஸ்வரி மனதை சுண்டி இழுக்கிறாள். சோ மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா அநாகலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதாம். அவளுடைய இந்த சிபுக்கம், மோவாய்க்கட்டை, மோவாய்க்கட்டையின் அழகு இந்த இடத்தில் கூறப்படுகின்றது. அநாகலித சாதுருஷ்ய,
நோ கம்பேரிசன், அதனோடு ஒப்பிட்டு ஓமையிட்டு கூறக்கூடிய ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான மோவாய்க்கட்டையை உடையவளாக இருக்கின்றாள். சிபுக்க ஸ்ரீ, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னது ஸ்ரீ? அப்ப என்ன அர்த்தம்? மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இந்த வரிகள்ல பொதிந்து இருக்கின்றது. அழகுடைய அவளது மோவாக்கட்டை. அடுத்ததாக காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா, அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம். காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா, கழுத்துல காமேஸ்வரனால் அணிவிக்கப்பட்ட மாங்கல்யம் இருக்கின்றது. மாங்கல்ய பாக்யம் வேண்டுமென்றால், திருமணம் கைகூடி வர வேண்டுமென்றால் இந்த நாமத்தை பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம். காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாம், அழகிய கைவங்கி, அவள் கையில் இருக்கக்கூடிய கைவங்கி. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா, அழகிய ரத்தினங்கள் பொதிக்கப்பட்ட கழுத்து அணிகலன்களை அவள் அணிந்திருக்கின்றாள். இந்த நாமமும் ஒரு அற்புதமான ஒரு நாமம். கை வங்கி, கழுத்து அணிகலன்கள். இந்த இடத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனால், ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா, அழகிய மணிகள் அடங்கிய, சத்தம் ஏற்படுத்தக்கூடிய மணிகள் அடங்கிய கழுத்து அணிகலன்களை தேவி அணிந்திருக்கின்றாள். தேவியினுடைய இந்த கழுத்து அணிகலன்கள் அவளுடைய விசுத்தி சக்கரத்தோடு தொடர்புடையது. உருவாக்கும் ஆற்றலை படைத்த உயிர் எழுத்துக்களோடு தொடர்புடையது. அப்ப அந்த உயிர் எழுத்துக்களோடு தொடர்பு இருப்பதினால் லோலன், லோலன் என்றால் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். லோலன் சொல்லுவோம் இல்லைங்களா, லோலன் என்கின்ற வார்த்தை. அப்போ மனம் அலைபாய்ந்து கொண்டு வெளியுலக தொடர்போடே எப்பொழுதும் மனம் அலைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கும் சிந்தாக, சித்தனையை ஒருங்கிணைத்து ஒன்றாக நிறுத்தக்கூடிய பலனை அளிப்பவள். லோலனுக்கும் அவன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, நம்ம நிறைய பேர்களை பற்றி நம்ம படித்திருக்கின்றோம். அப்போ மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்க, முக்தா என்றால் முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பது இந்த நாமம். ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. அடுத்த நாமத்திற்கு கடந்து போகலாம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதா பல குச்சத்வயி. இப்போ இந்த ரெண்டு நாமங்கள், அதாவது நாமங்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு நாமங்களாக இந்த இடத்துல இருக்கு. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி. காமேஸ்வரன் தன்னுடைய பிரேமத்தினால், ஆசையினால் மணிகளையும் வைடூரியங்களையும் அவளுடைய ஸ்தனங்கள் என்கின்ற அவளது மார்பகங்களுக்காக கொடுப்பார் என்பது இதனுடைய அர்த்தமாகின்றது. நாபியாலவால ரோமாலி, நாபியிலிருந்து மேலெழும்பும் ஒரு ரோம வரிசையில் இரண்டு கனிகள் போல இந்த இரு மார்பகங்களும் இருப்பதாக இந்த இடத்திலே வாக்தேவிகள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பணஸ்தனி, அம்பாளோட ஸ்தனங்களை பற்றி இந்த இடத்துல நம்ம விவரிக்கின்றோம். ஸ்தனங்கள் என்பது அமுதூட்டும் ஒரு தாயின் மார்பகங்கள். ஒரு குழந்தைக்கு பிறந்தவுடன் அமுது ஊட்டுவது அவளது ஸ்தனங்களே. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும்
தாய் அவளே. அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாய் அவளே. அப்போ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அமுதூட்டி வளர்ப்பவள். இந்த நாமம் இதைதான் மறைமுகமாக காட்டுகின்றது. அம்பாள் மேல் இருக்கக்கூடிய பிரியம் யாரிடத்திலும் பிரியத்தை வளர்க்கும் என்றால் காமேஸ்வரனிடத்திலும் சிவஞானமும் நமக்குள்ளாக வரும். அப்போ ஞானப்பால் என்கின்ற அந்த சிவஞானப்பாலை ஊட்டி நமக்கு வளர்ப்பவள். இதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்ததுல வரும். அதாவது ரோமா, நாபியால வாழ ரோமாலி, நாபியிலிருந்து மேலெழும்பக்கூடிய அந்த லோம வரிசையிலே லதா பல, பலம் என்றால் பலன் என்றும் உண்டு. அந்த கொடியிலே லதா பல துவயி, துவயி என்றால் இரட்டை பலன்களை அளிப்பவள். லதா பல குச்சத்வயி, அவரவர் கர்மத்திற்கு ஏற்றது போல், ஆனால் நன்வினை கர்மத்திற்கு 2 மடங்கு பலனை அளிப்பவள். அடுத்ததாக லக்ஷ்யரோமலதா தாரதா சமுன்னேய மத்தியமா. இந்த மேலெழும்பக்கூடிய இந்த ரோம கொடிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிற்றுடையை அமைக்க பெற்றவள். லக்ஷ்யரோமலதா தாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதலன்மத்ய பட்ட பந்தவலித்ரயா. ஸ்தனபாரதலன்மத்ய பட்ட பந்தவலித்ரயா. இந்த ஸ்தனங்களின் பாரத்தினால லேசாக குனிந்ததினால் அவளுடைய வயிற்றில 3 கோடுகள் காணப்படுகின்றன. இதுதான் இதனுடைய நேரடியான அர்த்தம். இப்போ நம்ம உள்ள போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லக்ஷ்ய ரோம லதா, இந்த ரோம கொடிக்கு இருக்கின்றதா இல்லையா என்று கூற முடியாத அளவிற்கு சிற்றடையை படைத்தவள். இந்த சிற்றடை படைத்த அந்த வயிற்றில 3 கோடுகள் காணப்படுகின்றன. அதாவது இந்த தேவியானவள் நமது குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி நமக்கு பலனை அளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாமம் நமக்கு கொடுக்கின்றது. ஏன்னா அந்த கொடி மேல் எழும்புவது போல தடில்லதா சமருச்சி என்று பின்னால பார்ப்போம். அப்போ அதை போல இந்த குண்டலினியை மேலெழும்பக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை இந்த நாமம் நமக்கு கொடுக்கின்றது. இப்பொழுது இந்த அம்பாளோட முக வர்ணனையும் கழுத்திலிருந்து இடைவடையிலும் வந்துட்டோம். இப்போ முகம் என்பதும் ஒரு மந்திர ரூபம். அவளோட முகமே ஒரு மந்திரம். அதாவது ஸ்ரீமத் பாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா என்று பின்னாடி பார்ப்போம். அப்ப அவளோட முகம் என்பது அவளுடைய மந்திரத்தினுடைய முதல் பகுதி. கண்டாத கடி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபினி, கழுத்திலிருந்து இடுப்பு வரை அவளுடைய மந்திரத்தினுடைய இடைப்பட்ட பகுதி. அப்போ இந்த வரிகள்ல நமக்கு என்ன மறைந்திருக்கின்றது என்றால் அவளுடைய முழு முக வர்ணனையிலும் அவளது முதல் மந்திரமும் முதல் பகுதி, அவளுடைய மந்திரத்தின் முதல் பகுதியும் கழுத்திலிருந்து இடைவரையில் வரக்கூடிய அந்த வர்ணனை அவளுடைய மந்திரத்தினுடைய 2வது பகுதியையும் குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த இடைப்பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா காமராஜ கூட்டம் என்று பெயர். காமராஜ கூட்டம். அப்போ இந்த இடைப்பகுதி வர்ணனையானது, ஏனென்றால் இதுல நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லதா பல குச்சத்வயி, எல்லா இடத்திலும் பலனை பற்றி பேசுறோம். ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி, எல்லாமே பலனளிக்க கூடிய வரிகளாக காமராஜ கூட்டம். காமராஜ கூட்டம் மனதின் ஆசைகளை, நேர்மறையான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அடுத்த பகுதியில தொடர்ந்து இணைந்திருப்போம். ஸ்ரீமாத்ரே நமः.